தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது 3 சம்பவங்கள். அதாவது அ தமிழகத்தில் இன்னைக்கு மட்டும் நடந்திருக்கின்ற அல்லது இன்றைக்கு மட்டும் செய்தியாக வரவேண்டியிருக்கின்ற 3 சம்பவங்கள். இந்த 3 சம்பவங்கள மட்டும் தான் நான் உங்க முன்னாடி ஹைலைட்டா கொண்டு வரேன். இந்த மாரி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும். ஆனா இந்த 3 சம்பவங்கள உங்களுக்கு அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இதை உங்கள் முன்னால் கொண்டு வரேன். இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அறப்போர் இயக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அறப்போர் இயக்கம் நெறைய ஊழல் குற்றச்சாட்டுக்களை எல்லோர் மீதும் யார் ஆள்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுக்களை வைத்து, அந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்துக்கும் போய் வழக்காடுவது அப்படின்றதே அவங்க ஒரு நடைமுறையா வச்சிருக்காங்க. இந்த அறப்போர் இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கக்கூடிய இந்த குவாரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து, இந்த குவாரிகளை ஏன் மூடக்கூடாது அப்படின்றது சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு பொதுமக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் எல்லாருமே வரலாம். குவாரி ஓனரும் வரலாம், குவாரியால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவங்களும் வரலாம், சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் இவங்களும் வரலாம், இப்படி எல்லாருமே வரலாம் அப்படின்ற நிலையில் அந்த கூட்டம் நடைபெறும் பொழுது காவல்துறையினருடைய கண் முன்னரே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல், சட்டம் ஒழுங்கின் நிலைமை அப்படின்றதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னா, காவல்துறையினருடைய பார்வைக்கு முன்னாலேயே, அவங்களுடைய பார்வைக்கு முன்னாலேயே சேரை தூக்கி அடிக்கிறான். யாரா பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறப்போர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேனலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தூக்கி அடிக்கிறான். சரியா? இதற்கப்புறம் அந்த கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கு மேலே இந்த கூட்டத்தை நடத்த முடியாது அப்படின்னு இந்த காவல்துறையினர் சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் போல இருக்குது சார், நீங்கள் நடத்த முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய அறிவுரையும் ஏற்றுக்கொண்டு அவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் நம்ம வச்சுப்போம் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குவாரி நடத்தக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பொழப்பு கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அடியாட்களை அனுப்பி இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். எவ்வளோ திமிரா தைரியமாக அவன் பண்ணுறான் பாருங்க. இதை அப்படியே திருநெல்வேலியில் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம சென்னையில் பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாலேயே ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகா நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் நம்பர் பிளேட் இல்லாத வாகனத்தில் காவல்துறையினர் பார்க்கும்பொழுதே காவல்துறையினருடைய பார்வைக்கு முன்னாலேயே அடிக்கிறான். ஏர்போர்ட் மூர்த்தியை தூக்கி குண்டாஸில் போடுறாங்க. அடுத்து நம்ம எங்கே பார்த்தோம்? சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த அந்த கேவலத்தை நம்ம பார்த்தோம். எப்படி மலத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொட்டினாங்க. அது ஃபேஸ்புக்கில் லைவாக போடுறான். அப்போது தமிழ்நாட்டின் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது சந்தி சிரிக்கும் அளவிற்கு வந்துவிட்டது அப்படின்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் கொடுக்க முடியாது. இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உட்பட பல பகுதிகளில் இந்த மாதிரி குவாரிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய நபர்கள், இவர்கள் குறித்தெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அல்லது பிரச்சனையை கிளப்பும் பொழுது, புகாரை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது, சம்பந்தப்பட்டவர்களுக்கே, அதாவது யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்களிடமே சென்று புகார் கொடுத்தவர்களுடைய தகவல்களை கொடுப்பது. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் புதுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்டார், கன்னியாகுமரியில் ஒரு இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இத்தனை பிரச்சனைகளும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த ஆட்சியாளர்கள், அதுவும் காவல்துறை மேலே மரியாதையும் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், எங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியாக இருக்கவங்களும் என்ன வேணாலும் செய்வோம், ஆளுங்கட்சிக்கு படி அளக்கக்கூடிய இந்த குவாரி ஓனர்கள் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு அவலமான ஒரு சூழல் இன்றைக்கு இங்கே இருக்கிறது. ஏன்னா நாங்கள் மீடியா இது எதுவும் கவர் பண்ண மாட்டாங்க. இது உண்மையாக மீடியா மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக்கி இருக்க வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் யாரும் இது கவர் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை சொல்கிறோம்.
அப்போது இவ்வளவு துணிச்சலாக இதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள் அப்படின்றது எதற்காகன்னா, ஆள்வோர்கள் இவர்களுடன் கூட்டு களவாணிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான். இந்த அப்படியே வைங்க. அடுத்த விவகாரத்துக்கு வருவோம். அதிமுகவுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராயபுரம் மனோ அவர்கள் வட சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்கிறார். ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை பகிரங்கமாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது ஒரு கும்பல். ஒரு கும்பல்னான சேகர்பாபுவோடைய தலைமையிலான கும்பல். இது குறித்து அவர் ஒரு பதிவே போடுறார். ஏங்க இப்படி பகிரங்கமாக பட்டப்பகலில் ஒரு இடத்த ஆக்கிரமித்து இது என்னோடதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல்களை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது துறைமுகம் தொகுதியில், ஹார்பர் தொகுதியில் ராஜாஜி சாலையில் உள்ள எண் 43 கொண்ட 2700 சதுர அடி பரப்பளவும் சந்தை மதிப்பு ரூபாய் 6 கோடி மதிப்புள்ள வடமாநில நபர்களுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு நில அபகரிக்கும் கும்பல். வேற யார்? நம்ம பேட்டை ரவுடி சேகர்பாபுவுடைய கும்பல் தான் இதை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகளும் அதற்கு துணையாக நிற்கிறார்கள். இதையெல்லாம் என்னைக்கு செய்கிறாங்க அப்படின்னாக்க, அதாவது 24/9 செப்டம்பர் 24 இது செய்கிறாங்க. இது குறித்து ஆதங்கத்தை பல முறை தெரிவிக்கிறாங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 9/10 அதாவது அக்டோபர் 9 இது குறித்து மீண்டும் பிரச்சனையை கிளப்புகிறார் மனோ. அது குறித்தும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி பட்டப்பகலில் 6 கோடி ரூபாய், 8 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை எல்லாம் இவர்கள் ஆக்கிரமித்து எங்களுடையது அப்படின்னு பண்ணுறாங்க. 2006 2011 என்னங்க நடந்தது? இதுதானே நடந்தது. தமிழகம் முழுவதும் சேலம், திருச்சி என்று பங்கு போட்டுக்கொண்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம், அதாவது பொதுமக்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்வது, நிலம் அபகரிப்பு அப்படின்றதில் ஈடுபடுவது அப்படின்றது நடந்ததா இல்லையா? இப்போ திரும்பவும் நடக்குது. இதாண்டா திமுக, இதுதான் திமுக என்கிற அளவில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது சென்னையில். அடுத்து வருவோம். 1 ஏக்கர் 25 சென்ட் மசூதி இடத்தை அபகரிக்க துடிக்கும் திமுக சபாநாயகர் அப்பாவு. யார்? நம்ம ஐஸ்ரூட் அப்பாவு. அது குறித்த தகவல். இது பார்த்திங்கனாக்க, அம்மாபட்டினம் ரஹமத் நகரில் உள்ள சுமார் 50 ஆண்டு பழமையான மசூதியை இடிக்க நீதிமன்றம் மூலம் திமுக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. சரி, அது ஆக்கிரமிப்பு நினச்சா அவங்க பண்ணலாம். இது எங்கே தெரியுமா? இதுவும் திருநெல்வேலியில் தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் திசையன்வெளி செல்வமருதூர் மஹைதீன் காதர் சாஹிப் ஜமாத்துக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் 25 சென்ட் நிலத்தை கடந்த 93ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை, அதாவது 10 ஆண்டுகள் முதல் 5 வருடத்திற்கு வருட வாடகை ரூபாய் 5000 என்றும், எஞ்சியுள்ள 5 வருடத்திற்கு வருட வாடகை ரூபாய் 6000 என்றும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்திற்கு வாடகையாக கொடுத்து உள்ளார் ஜமாத் நிர்வாகம். முதல் 5 வருடம் வாடகை தந்த பிறகு வாடகை தராதால் கட்டபொம்மன் போக்குவரத்து கழக மேலாளரை அணுகி வாடகை கேட்டுள்ளனர் ஜமாத் நிர்வாகிகள். இது அரசு புறம்போக்கு சொத்து என்று கூறி வாடகை தர மறுக்கவே திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 98வது ஆண்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வெற்றியும் பெற்றுள்ளது ஜமாத் நிர்வாகம். கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தினர் தீர்ப்பை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவே ஊர் நிர்வாகத்தில் பொருளாதார பற்றாக்குறை இருப்பினும் ஊர் மக்கள் உதவியோடு போராடி 2017 உயர்நீதிமன்றமும் ஜமாத் உடைய சொத்துதான் என்று தீர்ப்பளித்து விட்டது. ஆனால் இந்த மசூதி நிலத்தை காலி செய்வதில் தொடர்ந்து பல இடையூறுகளை கொடுக்கப்பட்டு காலி செய்வதற்கான ஒவ்வொரு நிறைவேற்ற மனுவும் முறியடிக்கப்பட்டும் செய்வதறியாமல் தவிக்கிறது ஜமாத் நிர்வாகம். சிறுபான்மையினுடைய காவலர்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அதே அரசாங்கம் அவங்களுடைய ஆட்களை வைத்தே, அதாவது திமுக ஆட்களை வைத்தே எப்படியெல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டிருக்கிறது. பொது சொத்தை, அதாவது மக்களுடைய சொத்தை, பொது சொத்தை எல்லாவற்றையும் அப்படின்றதுக்கு இது ஒரு தலை சிறந்த உதாரணம். இப்படி பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் அப்பாவு திருநெல்வேலின்னா சேகர்பாபு வடசென்னை இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நேரு திருச்சி, பொன்முடி விழுப்புரம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கடலூர், இப்படி ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு கும்பல் ஆக்கிரமிப்பு செய்து கரூரில் செந்தில் பாலாஜி, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கரூரில் செந்தில் பாலாஜி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 20 கொலைகளே நடந்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அங்கே இருக்கிறவங்க. இந்த மாதிரி நிலங்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டை மிக அதிக அளவில் வைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான இடத்துல இருந்து வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த
மு.க. ஸ்டாலின் இதே செந்தில் பாலாஜிக்கு எதிராக வைக்கிறார் குற்றச்சாட்டை. ஒரு கொலையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்தார். எதற்காக? சொத்தை அபகரிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஊர் முழுக்க சொத்தை அடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, பொதுமக்களுடைய அந்த சொத்துக்கள் குறித்து யாராவது கேள்வி கேட்டால் அவர்களை தாக்குவது, குவாரிகள் இல்லை சுரண்டல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது தாக்குதல், பகிரங்கமாக காவல்துறையை வைத்துக்கொண்டே தாக்குதல் நடத்துவது, இப்படின்றத தொடர்கதையாக வைத்திருக்கிறது திமுக அரசாங்கம், திமுக கும்பல் அப்படின்றத. இதை விட சிறந்த ஆதாரங்களோடு நம்ம யார் வைக்க முடியும்? யார் பேச முடியும்? இத்தனை ஆதாரங்களும் உங்கள் கண் முன்னால் இருக்கிறது. ஒரு சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவராக இருக்கக்கூடியவரே இது மாதிரியான செயலில் ஈடுபடலாமா அப்படின்றது பொதுமக்களுடைய கேள்வி. அடுத்து ஒரு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர்ன்ற இடத்துல இருக்க ஒரு பேட்டை ரவுடி இந்த மாதிரி தைரியமாக வந்து இந்த இடத்துல நான் உட்காந்தாச்சு, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம படங்களில் தான், திரைப்படங்களில் பார்த்துருப்போம். பிரகாஷ் ராஜ் இதெல்லாம் பண்ணுவார், இந்த வில்லன் வேஷம்லாம் போட்டு வந்து பண்ணுவார். இது ஏன் இடம், உந்து கிடையாது அப்படின்ட்டு. அது பகிரங்கமாக இன்றைக்கி நடக்குது, நிஜத்துலேயே நடக்குது, திரையில் பார்க்குறோம், நிஜத்துலேயே நடக்குது. அப்போ இதற்கு ஒரு முடிவே கிடையாதான்னா 6 மாதத்தில் முடிவு வரும். மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இல்லைன்னா உங்கள் வீடும் பாதுகாப்பு கிடையாது, என் வீடும் பாதுகாப்பு கிடையாது. இதுதான் உண்மை. யார் வீட்டுக்குள்ளே வேண்டுமானாலும் அவர்கள் வரலாம், அத்துமீறலாம், ஆக்கிரமிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற நிலைக்கு தமிழகம் சென்று விட்டது அப்படின்றதான் உண்மை. இதை நான் அப்படியே மிகைப்படுத்திலாம் பேசலை, இதுதான் சத்தியமான உண்மை. இதற்கு 3 உதாரணங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கிறேன். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. கேட்பார் இல்லை. மக்கள் தான் இறுதி எஜமானார்கள் அப்படின்ற ஒரு இடத்துல நாம் வரக்கூடியது ஏன்னா காவல்துறை செயல்படலை, நீதிமன்றம் செயல்பட முடியல. இப்போ யார்கிட்ட தான் போக முடியும்? மக்கள் மன்றம் தான் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.